கடந்த சில தினங்களாகவே தமிழ்நாடு அரசியல் களத்தை ஆக்கிரமித்திருந்த கேள்வி அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுமா என்பதுதான். இப்போது தமிழக அமைச்சரவையின் சீனியர் அமைச்சரும் திமுகவின் பொதுச் செயலாளருமான துரைமுருகன் துணை முதல்வர் ரேஸில் இருப்பதாகவும், உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்தால் அவர் எதிர்க்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அடுத்த மாதம் அமெரிக்கா செல்ல இருப்பதால் அதற்கு முன்னர் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என்றும், அமைச்சராக இருக்கும் உதயநிதிக்கு கூடுதல் பொறுப்பாக துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்றும் பரவலாக சொல்லப்பட்டது. ஆனால் இது குறித்த எந்த அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை திமுக தலைமை. அதே நேரம் கடந்த ஜூலை 20 நடந்த திமுக இளைஞரணியின் 45வது ஆண்டு தொடக்க விழாவிலும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேடையில் பேசிய நிர்வாகிகளும் அதனை வலியுறுத்தி பேசியிருந்தனர். இதன் பின்னர் பேசிய உதயநிதி ஸ்டாலின் தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட போவதாக வெளியான செய்தி வதந்தி என சொல்லியிருந்தார். அதற்கு அடுத்த நாள், அதாவது ஜூலை 21 அன்று வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அமைச்சர் துரைமுருகன். அங்கு திமுகவின் மூத்த தலைவரான நீங்கள் துணை முதல்வராக வாய்ப்பிருக்கிறதா என்ற கேள்வி எழ, அதற்கு தன் வழக்கமான பாணியில் பதில் கொடுத்த துரைமுருகன் யார்தான் வேணான்னு சொல்வாங்க என்று சிரித்தபடியே சொல்லியிருந்தார். துரைமுருகனின் இந்த பதில் வழக்கமான அவருடைய நகைச்சுவை உணர்வின் வெளிப்பாடுதான் என்று சொல்லப்பட்டாலும், இந்த பதிலுக்கு பின்னணியில் அரசியல் ரீதியான அர்த்தம் புதைந்திருக்கிறது என்றும் சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இதன் ஆரம்ப புள்ளி எதுவென்று பார்க்கும்போது, அமைச்சர்களின் சிலரின் பதவி பறிக்கப்பட இருக்கிறது, சிலருக்கு இலாக்கா மாற்றம் செய்யப்பட இருக்கிறது என்று தொடர்ந்து செய்திகள் வலம் வந்த நிலையில், கடந்த வாரம் சீனியர் அமைச்சர்களான பெரியசாமி, தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன் உட்பட 10 அமைச்சர்களை சித்தரஞ்சன் சாலையில் இருக்கும் தன் வீட்டுக்கு அழைத்து சந்தித்திருந்தார் ஸ்டாலின். அந்த வரிசையில் முதல்வர் திமுகவின் பொதுச் செயலாளரும் மூத்த நிர்வாகியுமான துரைமுருகனையும் சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது துரைமுருகனிடம் அமைச்சரவை மாற்றம் குறித்தும் அத்தோடு மற்றொரு முக்கியமான விவகாரத்தையும் கலந்தாலோசித்ததாக சொல்லப்பட்டது. துரைமுருகனை அமைச்சரவையிலிருந்து விலக்கி மரியாதைக்குரிய சபாநாயகர் பதவியை அவருக்கு கொடுக்க எண்ணி வருவதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் துரைமுருகனுக்கு அதில் விருப்பமில்லை என்றும் கூறப்படுகிறது. ஏனெனில் சபாநாயகர் பதவி என்பது அவையை நடத்தும் மரியாதைக்குரிய பொறுப்பாக இருந்தாலும் அப்பதவிக்கு அதிகாரங்கள் குறைவு. இதைத் தொடர்ந்துதான் துரைமுருகனை குறிவைத்து பாமக நிறுவனர் ராமதாசும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் வன்னியர்களுக்கு எதிராக திமுக செயல்படுவதாக கடுமையாக சாடியிருக்கிறார். அண்ணாவுக்கு பிந்தைய திமுக ஆட்சியில் வன்னியர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர். திமுக தொடங்கப்பட்ட காலத்தில் அக்கட்சிக்கு முகமாகவும் முதுகெலும்பாகவும் இருந்தவர்கள் வன்னியர்கள் தான். இப்போதும் வன்னியர்கள் வாக்களித்திருக்காவிட்டால் திமுகவால் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. ஆனால் வன்னியர்கள் செய்த இந்த ஈடு இணையற்ற உதவிக்கெல்லாம் திமுக எந்த காலத்திலும் நன்றியுடையதாக இருக்கவில்லை. வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்குவது இருக்கட்டும், அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் தருவதில் கூட வன்னியர்களை திமுக புறக்கணித்தே வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். திமுகவில் உள்ள 131 உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர் வன்னியர்கள். அவர்களின் எண்ணிக்கை 23, அதாவது 17.55 விழுக்காடு. அதன்படி மொத்தமுள்ள 34 அமைச்சர்களில் 6 அமைச்சர் பதவிகள் வன்னியருக்கு அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்போது வழங்கப்பட்டிருப்பதோ வெறும் 3 அமைச்சர் பதவிகள் தான் என்றும், தொடர்ந்து திமுக வன்னியர்களை புறக்கணித்து வருகிறது என்றும் சொல்லியிருக்கிறார். அத்தோடு துரைமுருகன் விவகாரத்தையும் பேசியிருப்பவர், 1949 ஆண்டில் திமுக தொடங்கப்பட்டது. அதன்பின் 70 ஆண்டுகளில் திமுகவின் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகிய பதவிகளில் ஒரே ஒரு வன்னியர் கூட நியமிக்கப்படவில்லை. 2018 ஆண்டில் கலைஞர் மறைவுக்கு பிறகுதான் வேறு வழியின்றி திமுகவின் பொருளாளராகவும் பின்னர் பொதுச் செயலாளராகவும் துரைமுருகன் நியமிக்கப்பட்டார். ஆனால் அவருக்கும் அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை. பொதுச் செயலாளராக இருந்த போதும் கூட அவரது பெயரில் வரும் அறிவிப்புகள் அவருக்கே தெரியாத நிலையில்தான் அவரது அதிகாரம் உள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தார் ராமதாஸ். அதே நேரம் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துரைமுருகன் போன்ற ஒரு மூத்த தலைவர் இருக்கும்போது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பது ஏற்புடையதல்ல என்று தெரிவித்திருந்தார். இப்படி சொல்லி வைத்தாற் போல எதிர்க்கட்சிகள் துரைமுருகனுக்காக பேசியிருப்பது திமுகவினர் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியில் தனக்கு போதுமான அங்கீகாரம் வழங்கப்படுவதில்லை என்று துரைமுருகன் நொந்து கொண்டதாகவும், அதன் தொடர்ச்சியே இப்போது நடக்கும் சம்பவங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் உதயநிதியை துணை முதல்வராக நியமித்தால் கட்சியின் சீனியர்கள் அந்த முடிவுக்கு எதிராக நிற்கவும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுவதால் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினே கலக்கமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது.